போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Red Giant Movies தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். தலைநகர உரைய வைக்கிற அளவுக்கு அடுத்தடுத்த துப்பாக்கிச் சூடு நடந்துட்டு வருது. இன்னைக்கு ஒரு பெரிய ரவுடியோட தலை உருள போறதா முதல்ல தகவல் வெளியான நிலையில அவரை சுட்டு பிடிச்சிருக்காங்க. ரவுடி திருவேங்கடம், ரவுடி சீசிங் ராஜா, ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி வரிசையில் இவருக்கும் இன்னைக்கு என்கவுண்டர் நடக்க போகிறதா முதல்ல தகவல் வெளியானுச்சு. அந்த நிலையில தான் இன்னைக்கு மிகப்பெரிய தமிழகத்தில் தேடப்படக்கூடிய ரவுடியான பாம் சரவணனை அவரது இடதுகாலில் சுட்டு போலீசார் பிடிச்சிருக்காங்க. அதனுடைய பின்னணி பல்வேறு தகவல்களை உடையதாக இருக்குது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலிருந்து, ஆற்காடு சுரேஷ் வழக்கிலிருந்து, 2018 மாயமான பன்னீர்செல்வம் வழக்கிலிருந்து பல வழக்குகளில் இவருக்கு தொடர்புடையதாக இப்போ தகவல்கள் வெளியாகிருக்கு. யார் இந்த பாம் சரவணன்? சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் தான் ஆதிமூலம். இவருக்கு 3 மகன்கள். மூத்த மகன் தென்னரசு, 2வது மகன் மாரி, 3வது மகன் சரவணன். இந்த மூத்த மகன் தென்னரசு இவர் தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமான ஆதிமூலமாக இருக்கிறார். இந்த தென்னரசு அரசியல் புள்ளியாக இருந்திருக்காரு. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய தீவிர விசுவாசியாகவும் அவருக்கு தீவிர ஆதரவாளராகவும் செயல்பட்டு வந்திருக்காரு. இந்த வகையில் தான் அவருக்கு பல்வேறு எதிரிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதன் நீட்சியாக கடந்த 2015ஆம் ஆண்டு ஒரு டீமால் கொலை செய்யப்படுகிறார். அதன் நீட்சியாக 2 கைது செய்யப்படுறாங்க. ஒருத்தர் ரவுடி நாகேந்திரன், இன்னொருத்தர் ரவுடி ஆற்காடு சுரேஷ். இந்த 2 பேருமே மிக பெரிய ரவுடிகளாக அறியப்பட்ட நிலையில தான் இதில் கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டார். இதற்கு யாருப்பா காரணம் அப்படின்னு பார்த்தா, இதற்கான மிக முக்கியமான இந்த கொலை வழக்கு பட்டியலில் இருக்கிறவர் பாம் சரவணன். பாம் சரவணன் தென்னரசுனுடைய 2வது சகோதரர். பாம் சரவணன் அடிப்படையில் 1998 காலகட்டங்களில் இது மாதிரி குற்ற வழக்குகள் செய்கிறாரு. அவர் மேலே 6 கொலை வழக்கு உள்ளிட்ட 33 வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. பல வழக்குகளில் அவர் இன்னும் காவல் நிலையத்தில் ஆஜராகாமலே இருக்கார், தலைமறைவாகவே இருந்துட்டு வர்றாரு. இவர் ஏன் பாம் சரவணன் அப்படின்னு பேர் வருதுன்னா, ரொம்ப நாட்டு வெடிகுண்டுகளை ரொம்ப தரமாக தயாரித்து ரொம்ப கில்லாடித்தனமாக எதிரிகளை வீழ்த்துறதில் வல்லவர் அப்படின்னு ரவுடிகள் தரப்பில் அழைக்கப்பட்டதுனால தான் பாம் சரவணன்கிற பேர் போலீஸ் பதிவேடுகள் வரைக்கும் பாம் சரவணன் அப்படின்னே பதிவாயிட்டு வந்திருக்குது பார்க்க முடியுது. இந்த நிலையில் இந்த பாம் சரவணன் தன்னுடைய அண்ணன் தென்னரசுனுடைய படுகொலைக்கு தான் பழிவாங்கும் விதத்தில் தான் ஆற்காடு சுரேஷை கொலை செய்கிறார். ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட சமயத்தில் தான் அதற்கு முன்னாடி தென்னரசுவினுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் தென்னரசுவினுடைய கொலைக்கு நீதி கேட்டு பல சட்ட போராட்டங்களில் செய்கிறார். அதில் முக்கியமானது மாநகர காவல்துறையிலிருந்து இந்த தென்னரசுவின் படுகொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு நீதிமன்றம் மூலமாக பல்வேறு சட்ட போராட்டங்களை ஆம்ஸ்ட்ராங் நடத்திட்டு வர்றாரு. இந்த நேரத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் படுகொலை செய்யப்படுறாரு. அதற்கு காரணமாக ஆற்காடு சுரேஷனுடைய படுகொலை தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னைபாலு, ரவுடி நாகேந்திரன், அவருடைய மகன் அஸ்வத்தாமன், இந்த மாதிரி பலரும் அடுத்தடுத்து கைதானதை பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த வழக்கு இப்படி பல்வேறு கோணங்களில் போயிட்டு இருக்கிறப்ப தான் ஆம்ஸ்ட்ராங் இறந்துட்டாரு அப்படின்னு செய்தி அறிஞ்சு தென்னரசு இறந்தார் இல்லையா, அவரது தம்பியும் பாம் சரவணனது அண்ணனுமான மாரி அவர் மருத்துவமனையில் அவரை பார்க்க வர்றாரு. பார்க்க வந்த உடனே அவர் இறந்து கிடந்த நிலையை பார்த்துட்டு இவர் அங்கேயே நெஞ்ச பிடிச்சிட்டு மயங்கி விழுகிறாரு. மாறி அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் அடுத்த சில நாட்களில் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழக்கிறார். இப்படி தென்னரசுவினுடைய குடும்பமே ஆம்ஸ்ட்ராங் மீது அதீத அன்போடையும் அதீத விசுவாசத்தோடையும் இருக்கிறாங்க. அதன் நீட்சியாக இப்போ பாம் சரவணன் வேறு ஒரு திட்டத்துக்கு தயாராகிட்டார். ரவுடி நாகேந்திரன் உள்ளிட்ட தனது எதிரான அணிகள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ எல்லாரையும் தீர்த்து கட்ட மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் அவர் செயல்பட போகிறாரு அப்படின்னு உளவுத்துறை சென்னை கமிஷனர் உள்ளிட்ட பலருக்கும் அந்த ரகசிய தகவலை அனுப்புகிறாங்க. அதன் அடிப்படையில் தலைமறைவாக இருந்த பாம் சரவணனை போலீஸார் தீவிரமாக தேடிட்டு வராங்க. அப்போ தான் பாம் சரவணன் ஆந்திர மாநிலம் சித்தூரில் இருக்கிறதா தகவல் கிடைக்கிது. அதன் அடிப்படையில் போலீஸார் தீவிரமாக வரைஞ்சி சித்தூருக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போது இவர் வரும் வழியில் முல்லை நகர் சுடுகாட்டு பகுதியில் போலீஸார்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனையில் ஈடுபட்டதாகவும், அங்கே போலீஸார் மீது இவர் நாட்டு வெடிகுண்டு பதுக்கி வச்ச நாட்டு வெடிகுண்டு தூக்கி வீசினதாகவும், அது வெடிக்காதனால பலரது உயிர் பாதிப்பு ஏற்படலை அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது.
இந்த சைடில் எஸ்ஐ உள்ளிட்ட பலருக்கும் காயங்கள் ஏற்பட்டாலும் போலீசார் முதல்ல அவர் எச்சரிச்சிருக்காங்க. அதற்கு அது அவர் காதில் வாங்கலை, அவர் பொருட்படுத்தலை. அவர் அங்கிருந்து தப்பிக்க பார்த்ததுனால தான் அவரது இடது காலில் சுட வேண்டியதாக போச்சு அப்படின்னு காவல்துறை தரப்பில் இப்போ விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவர் கைதாகிறாரு, இப்படி இடது காலில் சுட்டு பிடிக்கப்பட்டார் அப்படிங்கிறத முதல் முறையாக அவரது மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் தகவல் வெளியே வருது. பாம் சரவணனுடைய மனைவி மகாலட்சுமி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அப்போ தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் வெளியே வருது. அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2018 பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு நபர் மாயமானதா காவல்துறை தரப்பில் புகார் பதிவாகி தேடப்பட்டு வராரு. அவர் தென்னரசுவனுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு நபராக போலீசாரால் சொல்லப்படுது. அவர் மாயமானது தொடர்பாக அவர் குடும்ப சார்பாக புகார் கொடுத்துருக்காங்க. பல்வேறு இடங்களில் தேடியும் 2018 இன்னை வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கப்படலை. இந்த நேரத்தில் இவர் கைதான சமயத்தில் இவர் சில வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தனது நண்பரோடு சேர்ந்து தான் நான் பன்னீர்செல்வத்தை அண்ணனது கொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக அவரை உயிரோடு எரிச்சு கொன்னேன் அப்படின்னு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று சொன்னதாக தகவல் வெளியாகிருக்கு. இது இந்த வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து போலீஸார் அவரை விசாரணை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப துரிதமாக செயல்படுறாங்க. ஏன்னா இத்தனை நாளும் போலீஸ்க்கு அவர் எந்த வகையிலும் சிக்காமல் ரொம்ப தலைமறைவாகவே இருந்துட்டு வந்ததுனால போலீஸாரால் பல வழக்குகளை விசாரிக்க முடியாமலே இருந்துச்சு. இப்போ தேங்கி இருக்கக்கூடிய 6 கொலை வழக்கு உள்ளிட்ட 33 வழக்குகளையும் பல்வேறு காவல் நிலையங்கள் இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்க போலீஸார் துரிதமாக இறங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலிருந்து ஆற்காடு சுரேஷ் வழக்கிலிருந்து பல மர்மங்களுக்கு இந்த கைதின் மூலமாக பதில் கிடைக்க போகுது அப்படின்னு பலராலும் சொல்லப்பட்டு வருது. இந்த நிலையில தான் கைதான பாம் சரவணன்ட்டு இருந்து 4 நாட்டு வெடிகுண்டு, ஒரு பட்டாக்கத்தி, 5 கஞ்சா பண்டில் போலீஸார் கைப்பற்றி இருக்காங்க. அதை நீட்சியாக இடது காலில் சுடப்பட்டு பாதிப்படைஞ்ச பாம் சரவணனுக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் போலீஸார் தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி அவரை ரகசிய இடத்துல வச்சு விசாரிக்க போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில் பல மர்மங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பலரது எதிர்பார்ப்பா இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.